ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று பார்க்க போறோம். அதாவது கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாதவங்களுக்கான வீடியோ தான். அதாவது யூகே மற்றும் கனடா பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு இப்போ சீனாவுக்கு விசா ஃப்ரீ ஆக போகலாம். அதாவது நீங்க விசா எடுக்க போக தேவையில்லை. இந்த செய்தி லண்டன்ல இருக்கிற பிசினஸ் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோக்களுக்கு போறதுக்கு முன்னுக்கு புதிதாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கேட்டுக்கொள்ற ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க, நொறுக்கி விடுங்க, சரியா? அப்பதான் இந்த மாதிரியான நியூஸ்கள், யூகே கனடா போன்ற நியூஸ்கள் எல்லாமே உடனுக்குடனே நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகத்தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. அப்பதான் இன்னொரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ராவா இந்த வீடியோ காட்டும், சரியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஆனல். நீங்க யூகே பாஸ்போர்ட் அல்லது கனடா பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதாவது ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. பிப்ரவரி 17 இருந்து, அதாவது போன மாசம் 17ஆம் தேதியில இருந்து நீங்க சீனாவுக்கு போகணும்னு சொன்னா விசா எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த அவசியம் இல்லைங்க. அதாவது 30 நாட்களுக்கு நீங்க விசா எடுக்க வேண்டிய தேவையே இல்லை என்று சொன்னா உங்களால நம்பக்கூடியதா இருக்குதா? விசா ஃபீ மிச்சம் இல்லையா? அந்த 30 நாட்களுக்கு நீங்க விசா இல்லாமலே நீங்க சுத்தி பார்க்கலாம். இது எப்படி சாத்தியமாகும், இதனால் நமக்கு என்ன லாபம், எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீனாவோட வெளியுறவு அமைச்சரும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பிரிட்டிஷ், யூகே மற்றும் கனடா குடிமக்களுக்கு தான் இந்த அறிவிப்பு. எத்தனை நாட்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 30 நாட்களுக்கு நீங்க ஃப்ரீயா தங்கலாம். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அவங்களுடைய டூரிசம் பிசினஸ் மற்றும் அங்க இருக்கிற குடும்பம் மற்றும் நண்பர்களை பார்க்கறதுக்கு நீங்க போகலாம். காலக்கெடு எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்த வசதி டிசம்பர் 31, 2026 வரைக்கும் தாங்க இருக்கும். ஸோ கிராப் திஸ் ஓகேயா? சோ ஏன் இந்த மாற்றம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா போன மாசம் நம்மளுடைய யூகே பிரதமர் சர் ஸ்டாமர் சீனாவுக்கு விசிட் போயிருந்தாரு. அங்க சீனா அதிபர் ஜி ஜின்பிங் கூட நடந்த பேச்சுவார்த்தையிலேயே தான் இந்த டிராவல் ரூல்ஸை தகர்த்துறதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. இதனால பிரிட்டிஷ் பிசினஸ்மேன் சீனாவில் அவங்களுடைய தொழிலை வளர்க்கறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சொல்லி இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 2018 அப்புறம் சீனாக்கு போன முதல் பிரிட்டிஷ் பிரதமர் இவர்தான் என்றது சொல்லப்படுதுங்க. இதுல இருந்து வார சிக்கல்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த முடிவு எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்குங்க. லண்டன்ல ஒரு பெரிய ஒரு சீன தூதரகத்தை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. இதனால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா பாதுகாப்பு மற்றும் உளவு வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. ஆனாலும் ட்ரேட், ஹெல்த் கேர் மற்றும் கிரீன் டெக்னாலஜி துறையில சீனாவோட சேர்ந்து வேலை செய்ய யூகே ஆர்வமாக இருக்கு என்று சொல்லப்படுது. புள்ளி விவரங்களை பார்த்தோம்னு சொன்னா 2024 மட்டும் யூகேல இருந்து சுமார் 6 லட்சத்துக்கு மேலான மக்கள் சீனாவுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ இந்த விசா ஃப்ரீ வசதி செய்தால் இந்த எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு அதிகமாகும் அப்படி என்று சொல்லப்படுது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல ஏற்கனவே இந்த வசதி இருக்கு. இப்பதான் நம்முடைய யூகேக்கும் கனடாக்கும் வந்திருக்கு. சோ சீனாவுக்கு போகணும்னு ஆசைப்படுற நீங்க இனி நீங்க டிக்கெட்டை மட்டும் புக் பண்ணுங்க. இனி நீங்க விசா இல்லாமலே போயிட்டு வரலாம். அது உங்களுக்கு பெரிய ஒரு லாபம் இருக்க போறதுன்றது இல்ல. ஒரு எவ்வளவு மேக்சிமம் ஒரு 100 பவுண்ட் போயிருக்குமா, இப்ப கொஞ்சம் அந்த 100 பவுண்ட் இல்லாம போகுது. அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பண்ணிருக்கலாம். ஆனா எது அப்படியோ இந்த நியூஸ்ல நமக்கு வர நியூஸ் என்னன்னு சொன்னா சீனாக்கு விசா கிடையாது. பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டோ இல்லாட்டி கனடியன்ஸா இருந்தா நீங்க சிம்பிளா டிக்கெட்டை மட்டும் போயாச்சு. ஆனா இதுல வர பிரதிகூலம் என்னன்னு சொன்னா இங்க பெரிய ஒரு தூதரகம் கட்டுறதுக்கு பிளான போட்டாங்க. உளவாளிகள் வரப்போறாங்க. அதெல்லாம் நமக்கு பிரதிகூலமாக இருக்க போகுது. எதப்படியோ நம்ம ஸ்ரீலங்கா, இந்தியா போற மாதிரி சீனாக்கும் போயிட்டு வரலாங்க. அவ்வளவுதான், மேட்டர் இவ்வளவுதாங்க. சீனாக்கு போறதுக்கு பிளான் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம மறக்காம ஆனல் விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆனல். See you on another video. Cheers மக்களே.